பீஜமுடு டான் 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 டான். யாரு என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிதான் பறக்க? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹைவேட்டக்கா. ஸோ இனியான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருக்குது. திடீர்னு போட்ட பிளான் தான் இது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோர்ட்டுக்கு வந்து இப்போ வந்தாங்க. சென்னை கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்ல, சென்னை கோர்ட் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அவங்க எங்கேயும் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மணி நேரம் கேட்டாங்க, 2 மணி நேரம் ஆகும் நான் கடைக்கெலாம் போய்ட்டு வரேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ரைட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஸோ ரிட்டன் டிக்கெட்டோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் ஆச்சு. ஸோ இங்கேருந்து போக போகிறோம். ஸோ நான் போக லாக் பண்ணுறேங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ கைஸ், சென்னை கோர்ட் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4வது பிளாட்ஃபார்மில் இருக்கோம். 5வது பிளாட்ஃபார்மில் இருக்கோம். நான் ட்ரெயின் வரும்போது லாக் பண்ணுறேங்க. ஆமாம், ஸோ கைஸ், ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரெயின் இப்படி தாங்க இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் தான் ஏறி இருக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:05 ஆகுது. ஆனால் 11 மணிக்கெலாம் ட்ரெயின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நான் ட்ரெயின் கிளம்பும்போது லாக் பண்ணுறேங்க. ஸோ ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா EMU லோக்கல் ட்ரெயின் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இது வேளச்சேரி அப்படி போகிற ட்ரெயின் தான். இது சென்னை கடற்கரையிலேருந்து வேளச்சேரி வரைக்கும் போகிற ட்ரெயின் தான் இது. ஸோ இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் இதெல்லாம் வந்து போகாது. சென்னை கோர்ட் செங்கல்பட்டு ட்ரெயின் இருக்குது. ஸோ எதிர்க்க இது வந்து பார்த்திங்கன்னா பூங்கா ஸ்டேஷன். ஸோ இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூங்கா ஸ்டேஷன் பார்க்குறீங்க. மொத்தம் 15 ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து வேளச்சேரி வரைக்கும் போகிறதுக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன்டா சென்னை கோர்ட்டில் சென்னை கடற்கரையிலேருந்து ஏறாமல் சென்னை கோர்ட்டிலேருந்து ஏறுறேன்னு சொல்லிட்டு. ஸோ சென்னை கடற்கரையிலேருந்து நான் ஏற்கனவே சேப்பாக்கம் பக்கம் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா பூங்கா ஸ்டேஷன்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி லைனாக போகுது, இது ஒரு தனி லைனாக வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர். ஸோ இதோட அது வந்து தனி லைனாக முடியும், இது வந்து தனியாக லைனாக முடியும். இது
இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரி, சென்னை 3ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கைஸ் 20 நிமிஷத்துக்கு 50 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு எக்ஸைட்டாக எனக்கு தெரியல எனக்கு கரெக்டாக. வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா. சித்தரிப்பேட்டை. ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை போட்டிருக்கு. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் இது. ஸோ வேறு இருக்குது. நாத்திகாமன்றதையும் செம்ம மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இது என்னன்னு தெரியல, ஆனால் சேப்பாக்கம் ஸ்டேடியம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. வேறு லெவலில் இருக்குங்க சேப்பாக்கம் ஸ்டேடியம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சில வேலைகள்லாம் நடந்துருந்தது. இப்போ வந்து எதுவும் இல்லை. சேப்பாக்கம் வந்துட்டோம். ஸோ சேப்பாக்கம் சேப்பாக்கம் ஸ்டேஷன் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஷன்ஸே வேறு மாதிரி இருக்குங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பறக்கும் ரயில்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கே தெரியல. गाइस இது என்னன்னு தெரியல.
பிளேஸ் செமையாக இருக்குது. ஸோ கைஸ் அடுத்த ஸ்டேஷன் வந்துடுச்சு. அதுக்குள்ளே எந்த பார்த்தாலே சேப்பாக்கம் ஸ்டேடியமே தெரியுது. ஆனால் அதுக்குள்ளே அது அடுத்த ஸ்டேஷனே வந்துடுச்சு. எதற்கும் ஒரு EMU ட்ரெயின் வருது. ஸோ சென்னை பீச் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வருது. MSB சென்னை பீச் ட்ரெயின். ஸோ கைஸ் இந்த ஸ்டேஷன் பாருங்க வேறு லெவலில். அந்த சைடு ரயில்வே போலீஸ் இருக்காங்க. பதினொன்று கால் ஆகுது டைம் வந்து பார்த்தீங்கன்னா. திருவள்ளிங்கேரி. ஸோ எனக்கு பேர் வந்து வாயில் வரல, பாருங்க நீங்களே இந்த ஸ்டேஷன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் வீடியோலாம் எடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் கேர்ஃபுல்லாக எடுக்கிறேன். ஸோ கோவிட்டோட எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். கொரோனா வழிமுறை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றி தான் நான் எடுக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது. தவறி நம்ம ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்தாக்கிறோ இந்த ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து அடியில் போய் விழுந்துடும். நம்ம என்ன பண்ணுறது அதுக்கடுத்தது இது தேடுறதுக்கே ஒரு நாளைக்கு மேலே ஆகிடும். அப்படி கிடைச்சாதான் கிடைக்கும். அப்படி கூட ஃபோன் கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காம கூட போயிடலாம். அதே போல் தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக எடுக்கணும் வீடியோலாம். வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக எடுக்கிறேன் நினைக்கிறேன். காலாங்கரை விளக்கு காய்ஸ் ரயில்வே போலீஸ் இருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:18 ஆகுது. காலாங்கரை விளக்கு ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்கோம். ட்ரெயின் போகிற ஸ்டைலை பாருங்கள், வேறு லெவலுங்க. ஆனால் ஸோ காய்ஸ் அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டேஷன் வந்துடுச்சு. பக்கத்துலேயே வந்துக்கிட்டே இருக்குது ஸ்டேஷன்லாம்.
எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பறக்கும் ரயில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கமல் குரு ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறக்கும் ரயிலில் தான் போவார். ஸோ அப்போது அந்த படத்துலேருந்து தான் எனக்கே தெரியும் பறக்கும் ரயில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்து அடுத்தது ஒரு நாள் எங்கள் ஃபேமிலியோடு எங்கள் அப்பாவெல்லாம் கூட்டின்னு வந்து அடம் பிடிச்சி ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தேன். அப்போ சின்ன வயசில் வந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய வயசில் வரேன். நானும் தனியாக வரேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுதான் ஹைலைட்டிங்க. ஸோ பேர் போடலங்க, அதில் அழிஞ்சிடு இருந்தது. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைடில் போடுறேன். எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் சொல்ல முடியல. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:20 ஆகுது. ஸோ நான் 11 மணிக்கு ஏறினேன். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆனால் 20 நிமிஷம் போனதே தெரியல எனக்கு. எனக்கு என்ன சொன்னாங்க, நான் டைமிங் எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து நான் டைமிங் என்ன ஆகும் இங்கேருந்து வேளச்சேரிக்கு அப்படின்னு கேட்டேன். 80 நிமிஷம் ஆகும் அதான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷம் போனதே தெரியல. ஸோ கைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுமாதிரி இதுக்குள்ளெல்லாம் விழுந்துருச்சுன்னா ஃபோன் மிஸ் ஆக தான் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக எடுங்க. நீங்கள் கூட வீடியோ எடுக்கிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து போட்டு புதுசு மாட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த சைடில் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டேஷன் வந்துடுச்சு. டப்பு டப்புன்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா திருமயில் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. கீழே சைடில் பார்த்தேன். ஸோ கைஸ் இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு. கீழே தண்ணி கைஸ். ட்ராக் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, வித்தியாசமாக இருக்குது. ஸோ காய்ஸ் ஸ்டேஷன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன்
ஸோ கைஸ் மந்தைவேலி ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா புறாவோட அந்த எச்சை அதெல்லாம் இருக்குது. புறாவோட என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, புறாவோட கழிவுகள்லாம் கீழே அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு. என்னன்னு தெரியலங்க, அடிக்கடி பிளர் ஆகுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மாட்டியிருக்காங்க. கல்யாண சத்திரம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வந்துடுச்சு. பசுமை மழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. ஸோ நான் ஸ்டேஷன் பேர் பார்க்கல. இங்கேயும் அதை போல் தாங்க நிறைய காக்காங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எச்ச போட்டுருக்கு. இங்கேருந்து 11 கிலோமீட்டர் இருக்க மாதிரி போட்டிருக்கு. வழிச்சாலை இந்த ஸ்டேஷன் பேர் வந்து கைஸ் கீழே பாருங்க. ஏரியா என்னன்னு தெரியல, வேற லெவல் இருக்கு. இந்த வியூலாம் பாருங்களேன், வேற லெவலுங்க. கைஸ் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது அவ்வளோ சீக்கிரம். நான் நின்றுட்டு இருக்கேன், 30 நிமிஷம் ஆகுது, ஆனால் எனக்கே தெரியல, டைம் போகிறதே தெரியல. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வந்துடுச்சு. 11:27 ஆகுது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா AM. கோட்டுப்புறமா கோட்டாம்புறமா எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கு நான் பார்க்கல. ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குன்றதோட கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. மேலெல்லாம் பாருங்களேன், வேறு வெளியே போகிற வழி போல இது எக்ஸிட்னு போட்டுருக்கு.
கோட்டாம்புரம். ஸோ கைஸ் நீங்கள் கேட்கலாம் ஏன்டா பிளாட்ஃபார்ம் சைடாக காட்ட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ எதனால் காட்ட மாட்டேறேன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே போலீஸ் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த சைடு வந்து காட்டுறேன். வீடியோ எடுக்கும்போது நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காட்டுறேன். ஸோ அடுத்த ஸ்டேஷன் டப்பு டப்புன்னு வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஸ்டேஷன் டிசைனே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பாய் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ ஸ்டேஷன் டிசைன் பாருங்கள், மேலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான தோற்றத்தை கொடுக்குது. லெவலில் இருக்குங்க. எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறது எப்படி ஸ்டேஷன் போகிறதே எனக்கு தெரியல. கஸ்தூரி பாய் நகர். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக போகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஷனே வந்துடுச்சு அதுக்குள்ளே. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜாட்டம் கட்டுறாங்க, ஆரம்பிச்சிருக்காங்க வேலைகள்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனே வந்துடுச்சு. பட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன். ஸோ கைஸ் இந்திரா நகர். ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாகவே இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ வெளியே போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா இது மேலெல்லாம் சுத்தமாக வேறு லெவலில் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:33 ஆகுது. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஐடி கம்பெனி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஐடி கம்பெனிகள்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி தான் நினைக்கிறேன். ஆமாங்க, ஐடி கம்பெனி தாங்க இதெல்லாம். இது என்னப்பா இது சின்ன ரோடு ஆட்டம் இருக்குது. ரோடு கிராஸ் பண்ணுறது பிரிட்ஜுன்னு நினைக்கிறேங்க அது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனே வந்துடுச்சு.
வந்து பார்த்தீங்கன்னா 7:35 ஆகுது. ஸோ 7 செகண்ட்லேயே எடுத்துடுறாங்க டப்பு டப்புன்னு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுது. 7:35 ஆகுதுன்னு சொல்லிட்டேன், 11:35 ஆகுது. ஆனால் 7 செகண்ட்லேயே எடுத்துடுறாங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது, நீங்களே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஏகப்பட்ட கம்பெனிங்க இங்கே, ஐடி கம்பெனிலாம். STPIன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இது என்ன கம்பெனின்னே தெரியலங்க, வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் போகிறது தான் கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஒர்க்கெலாம் நடந்துட்டு இருக்குது இந்த கம்பெனிக்கோசம். இங்கே பாருங்க, ஒரு ஹைவே மட்டும் வருது, என்ன ஹைவேன்னு தெரியல. ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டையாட்டம் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனு. முட்டையாட்டம் இருக்குன்னா ரவுண்டாக இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ கைஸ், எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின், அதாவது சென்னை பீச் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு ட்ரெயின் வந்து. இந்த ஸ்டேஷனை பொறுத்தவரைக்கும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனால் ஸ்டேஷன்லாம் எனக்கு எல்லா ஸ்டேஷனுமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த காக்காங்கெல்லாம் போய் மேலே உக்காந்துன்னு ஒரு இயற்கையான இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது அப்பில் இருக்குல்ல இந்த ஸ்டேஷன்லாம், வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டேஷன்லாம் வந்து தராமணி ஸ்டேஷனுங்க இது. கைஸ், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியாட்ட வருது, என்னன்னு தெரியல. முள்போதார் எல்லாம் மறைச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் ஒரு ஏரியாட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது கைஸ். அப்படியே எப்படி சொல்கிறது, சுத்தமாக இருக்குங்க அந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா. ஏரியா குட்டியாக எனக்கு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு குளம் போல் காட்சி அளிக்குது. சுற்றி அந்த தாமரை பூலாம் இருக்குது, ஆனால் தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. என் கண்ணுக்கு தெரியுது. இவங்க பாருங்கள், தாமரை பூலாம் எத்தனை இருக்குன்னு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் இறங்குது. இப்போ ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அப்பில் போய் இருந்ததில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் இறங்கிக்கிட்டே வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டேரிங் இப்படியே போயிடலாம் போல இருக்குது. ஸோ நான் ஸ்டேஷன் கீழே காட்டுறேன். ஸோ கைஸ், இந்த ஸ்டேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த ஸ்டேஷனு.
இதுக்கும் 40 நிமிஷம் ஆகுது. 11:40 கரெக்டாக இந்த ஸ்டேஷனை வந்து இறங்கிட்டோன்னு 11:40 ஆகுது. ஸோ எப்பயுமே ரயில்வே போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு விசிலாட்டம் வச்சுக்கிட்டு எல்லாம் பேசஞ்சர்ஸும் ஏறிட்டாங்களான்னு பார்த்துட்டு ஒரு விசிலாட்டம் கொடுக்குறாங்க. அவங்க சிக்னல் கொடுத்தோன்னே இவங்க ரெண்டு சைடும் வந்து சிக்னல் கொடுத்தோன்னே ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 7 செகண்ட் தாங்க மிஞ்சி போனோம் நிற்குது. அதுக்குள்ளே எடுத்துடுறாங்க டப்புன்னு. பெருங்குடியில் ஸோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி ஸ்டேஷன் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் டு ஸ்டேஷன். நாங்கள் இந்த ரோட்லலாம் லாக்டவுன் விட்டாங்களா? பஸ் எதுவுமே போகல. ஜாலியாக இருக்குங்க. லாக்டவுன் ஆட்டம் இருக்குங்க. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுனோ? அதெல்லாம் கிடையாதுங்க. நான் சும்மா சொன்னேன் ஜாலி கோசம். சார் இது என்ன சார்? ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுவெலாம் இருக்குது. ஸோ எனக்கே தெரியல, பாருங்கள் உங்களுக்கு தெரியும். எக்கச்சக்க ட்ராக் இருக்குங்க இங்கே. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி அப்படி எதனா போகும்னு நினைக்கிறேன். ஸோ அரக்கோணம் அதே மாதிரி போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கைஸ் என்ன ஸ்டேஷன் தெரியல எனக்கு. ஸோ இதோட முடியுதா அப்படின்றது கூட தெரியல. ஆனால் இது பிரம்மாண்டத்திற்கும் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஸ்டேஷன். லாஸ்ட்டு ஸ்டேஷன் நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஸ்டேஷனான்னு கூட எனக்கு தெரியல கரெக்டாக. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ராக் பாருங்க. ஸோ பெரிய ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே. அப்போ தான் நானும் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறதுனால எனக்கு பதட்டமாக இருக்குது. ஸோ இது வேளச்சேரி தான். ஸோ கன்ஃபார்ம் வேளச்சேரி தான். இது வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டோம் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு 40 நிமிஷம் கூட ஆகலைங்க. அதுக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. அப்படியே அந்த பையன் இறங்கி ஓட்டானுங்க. இங்கே இறங்கிட்டாங்க. இந்த ஜெல்லிலே குஷ்டான் அப்படியே. வாட் டு தேர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜெல்லிலே குஷ்டான் டப்பால்னு. நல்லா உயரமாக இருக்கிறதுனால அப்படியே குஷ்டுக்கிறான். ஸோ கைஸ் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன், வேளச்சேரி வேறு லெவல்.
ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வேறு லெவலில் இருக்குது. நான் சுற்றி இருக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு சென்னை பீச் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ நிறைய பேசுறதே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நான் ட்ரெயினில் ஏறிட்டு போகிறேன். ஹலோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எதனால் பேச முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே போலீஸ் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க தூரமாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பயமாட்டாயிடுச்சு, பேனிக் ஆகிட்டேன் கொஞ்சம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு ட்ரெயின்குள்ளே வந்துட்டேன். ஸோ அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் தாங்க நின்று இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரிக்கு வந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் நின்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சென்னை பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிக்னல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கோசம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெயின்குள்ளே போயிட்டேன். ஸோ திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி டு சென்னை கோர்ட் வைக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும், எதனால்டா கோர்ட்லேருந்து போகிறேன், ஏன் சென்னை பீச்சிலேருந்து போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சென்னை கோர்ட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வேலையாக வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோசம் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவாவது எடுக்கிறது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டோம், வந்து வீடியோ எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே டேக் கேர் பாய். ஸோ இந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேம் போர்டே போடல. ஸோ எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நேம் போர்டு அந்த ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த நிறைய ஸ்டேஷன்ஸ்லாம் நான் பார்த்தேன், நேம் போர்டே இல்லை. நிறைய ஸ்டேஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே டேக் கேர். அதிகமாக பேச விரும்பலை. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பிடிச்சிருந்தா அதுக்குங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. ஸோ நான் சொன்னது. ஸோ ஓகே டேக் கேர் பாய்.